அண்ணே என்ன நீங்க மட்டும் வரீங்க? சக்தி எங்கண்ணே? உள்ள இல்லைன்னு தாண்டா வரேன். என்ன சொல்றீங்க? நீங்க அவகிட்ட பேசும்போது போன்ல உங்ககிட்ட அவ இங்க இருக்கன்னு தானே சொன்னா? ஆமாண்டா, இங்க தான் இருக்கன்னு சொன்னா. இங்க வந்து என் நம்பரை வாங்கி பேசியிருக்கா. அப்புறம் வெளியே போனதா அந்த மேனேஜர் சொல்றான். நம்மகிட்ட வெயிட் பண்றேன்னு தாண்டா சொன்னா. ஆனா எங்க ஆளை காணுமே. அப்ப இதெல்லாம் உங்க வேலை தானா? நல்ல வேலை, இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம். அண்ணே எதுக்கும் உள்ள போய் நல்லா தேடி பாப்பண்ணே. அவன் ஏதாவது பொய் சொல்லியிருக்க போறான். இல்லடா, அவன் என் துப்பாக்கி பார்த்ததுல இருந்து பயந்து போய் கிடக்குறான். அவன் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டான். நம்ம வர்றது எப்படியோ தெரிஞ்சு எஸ்கேப் ஆயிருக்கா. எப்படி நம்ம கிட்ட தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு தெரியலையே. அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. கார் எடுத்துட்டு போய் தேடினா கண்டிப்பா புடிச்சிடலாம். சீக்கிரமா கிளம்புங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி. டேய் வண்டியில இருங்க. சரிண்ணே. படுபாவிங்க போய் தொலைஞ்சானுங்க. நம்ம ஆசிரமத்துக்கு போயிட வேண்டியதுதான். ஆட்டோ போலாண்ணா. கார்த்தி கார்த்தி கார்த்தி. வா சக்தி, சபாவுக்கு போனியா? கார்த்தி சார் நம்பர் வாங்கி பேசினியா? இல்ல சிஸ்டர், அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? அங்க என்ன பிரச்சனை? அந்த துங்கா அங்கேயும் வந்து தன் கைவரிசைய காட்டிட்டான். துங்கா எப்படி அங்க வந்தான்? அவன் எப்படியோ அங்க வந்து சபா மேனேஜரை பார்த்து மிரட்டி தீபாவை பத்தி யாராவது தகவல் சொல்ல வந்தா கார்த்திக் சார் நம்பருக்கு பதிலா தான் நம்பரை கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு போயிருக்கான். அதுக்கு பயந்த அந்த மேனேஜரும் துங்கா நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டாரு. நான் கார்த்திக் சார் நம்பர்னு நினைச்சு போன் போட்டா அந்த துங்கா போன் எடுத்து மிரட்டி தீபாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு, இல்லனா உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு மிரட்டினான். நான் பயந்து போய் திரும்ப வந்துட்டேன். இப்பவே சபா வரைக்கும் வந்துட்ட அவன். நாளைக்கு மறுநாள் நடக்கிற கச்சேரிக்கும் வருவான். அப்ப அவன் கிட்ட இருந்து எப்படி தீபா மடத்தை காப்பாத்துறதுன்னே எனக்கு தெரியல. அவன் கிட்ட என்கிட்ட இருக்கிறது கீதா இல்ல தீபான்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டேங்கிறான். தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். கவலைப்படாத சக்தி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்னு அந்த கார்த்திக் சாருக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருனா கண்டிப்பா அது தீபா வரத்துக்காக மட்டும்தான். அதனால நம்ம துணிஞ்சு எப்படியாவது தீபாவை சபாவுக்கு கூட்டிட்டு போய் கார்த்திக் சார் கிட்ட சேர்த்துட்டா போதும். மத்ததை அவர் பாத்துப்பாரு. ஆமா சிஸ்டர், கார்த்திக் சார் கிட்ட இவங்கள சேர்த்துட்டா போதும். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் தீபா மேடம் பாட ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து கார்த்திக் சாரோட சேர்ந்துருவாங்க. அப்புறம் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிடு சக்தி. ஆமா சிஸ்டர், 2 பேரும் சேர்ந்துட்டா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? அதோட பாடுற திறமை எல்லாருக்கும் கடவுள் கொடுக்கறது இல்ல. ரொம்ப அபூர்வமா சில பேருக்கு தான் அந்த திறமைய கொடுக்கறாரு. அதுல தீபா மேடமும் ஒருத்தங்க. அவங்கள காப்பாத்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சத நான் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். கர்த்தர் இருக்கார், எல்லாமே நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத சக்தி. வரட்டுமா? சரிங்க சிஸ்டர். குழந்தைங்களா வாங்க போலாம். வாங்க போங்க. வாங்க வாங்க. வாங்கம்மா. மேடம், இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. நீங்க உங்க ஹஸ்பண்டோட போய் சேர்ந்துடலாம். நான் எப்படியும் உங்களை கூட்டிட்டு போய் கார்த்தி சாரோட சேர்த்து வச்சிருவேன். நீங்க பாட ஆரம்பிச்சா பழைய ஞாபகங்கள்லாம் வந்து நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுவீங்க. அப்புறம் உங்க ஹஸ்பண்டோட நீங்க சந்தோஷமா வாழலாம். இந்த நர்ஸுக்காரி நம்மள திருப்பி முட்டாளாக்கி எஸ்கேப் ஆயிட்டே இருக்கடா. நம்ம இத்தனை பேர் இத்தனை நாள் அலைஞ்சும்
அவளை நம்மளால பிடிக்க முடியலடா. அத நினைச்சாதான் எனக்கு அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, கேவலமா இருக்கு. என் லைஃப்ல ஒரு பொண்ணு இவ்வளவு நாள் அலைய விட்டது இல்லடா. தண்ணி காட்டுறேன் எனக்கு. அண்ணே டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அவ நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாதுண்ணே. அப்படியே மிஸ் ஆனாலும் அந்த சபாவுக்கு தீபாவை கூட்டிட்டு வந்தாகணுண்ணே. அப்ப நாம அவளை பிடிச்சிடலாண்ணே. கார்த்தி, இப்போ தாண்டா கொஞ்சம் நம்பிக்கையே வந்திருக்கு. நிறைய இடத்துல நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். அதில் யாராவது ஒருத்தரை பார்த்து தீபாவை பற்றி தகவல் சொன்னா கூட தீபா நம்மளுக்கு கிடச்சிருவா. ஆமாண்ணா, அந்த நம்பிக்கையில் தான் அம்மாவும் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. எனக்கும் தீபா கிடச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஏய், நீ என்ன எப்ப பார்த்தாலும் என் லைன்ல கிராஸ் ஆயிட்டே இருக்க? உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் எதுக்கு சம்பந்தம் இல்லாம என் விஷயத்துல தலையிடுற? மரியாதையா அந்த கீதாவை என்கிட்ட ஒப்படைச்சிடு. நான் பாட்டு என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உன் ஒய்ஃபுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். அதனால நீயும் உன் ஒய்ஃபோட ஈஸியா சேர்ந்துடலாம். ஒப்படைச்சு கிழிக்கிறாங்க. நீ யாரு, எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லாத நான் என்ன பண்ணணும்னு. அப்ப சரி, உன் ஒய்ஃப் நீ மறந்துட வேண்டியதுதான். அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா. நான் மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறவனா இல்லை. என்ன என்கிட்ட வாங்கினதுலாம் மறந்துட்டியா? உன்னால தீபாவையும் சரி கீதாவையும் சரி எதுவும் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் நீ ஜெயிச்சிட்ட. இனிமே அப்படி நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இப்ப சொல்ற, நல்லா கேட்டுக்க. முதல்ல உன் பொண்டாட்டி தீபாவை தூக்குறேன். அதுக்கு அப்புறம் ஒழுங்கா கீதாவை நீ என்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி செய்யல, நான் துங்கா இல்லடா. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. டேய், நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற. நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் பொண்டாட்டி எப்படி கச்சேரி நடத்துறான்னு நான் பாக்குறேன். ஊர் முழுக்க போஸ்ட ஒட்டுறீங்க. முதல்ல உன் பொண்டாட்டிய தூக்குறேன். கச்சேரி நடக்க விடாம தடுக்கிறேன். ஊர் முன்னாடி ஒன்னியும் உன் பொண்டாட்டியும் அசிங்கப்படுத்தி காலி பண்ணா நான் துங்கா இல்ல. ஏய், இந்த மிரட்டுறதெல்லாம் வேற யார்கிட்ட போய் வச்சுக்க. என்கிட்டே சேலஞ்ச் பண்றியா? இந்த துங்கா விஸ்வரூபம் எடுத்தா நீ தாங்க மாட்ட. நான் யாருன்னு காட்டுறேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டா. பாப்பா கார்த்தி, உட்காரு. என்னம்மா, ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமாப்பா, பழக்கம் இல்லாத வேலை இல்லை, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் தான் சொன்னேனேம்மா, வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க. விடுப்பா, என் மருமகளுக்காக தானே ஒட்டினேன். அவ நல்லபடியா திரும்பி வந்தா போதும். இல்லம்மா, உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. இப்போ இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சீங்கன்னா உங்க ஹெல்த்துக்கு எதுனா வந்துருமோன்னு பயமா இருக்குமா? ஆமாண்டா, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க. மாப்பிள்ள, நாங்களும் ஜனங்கள் அதிகமாக கூடுற இடத்த பார்த்து தான் நிறைய போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கோம். அதை பார்த்து யாராவது தீபாவை பற்றி சீக்கிரம் தகவல் கொடுப்பாங்க. சார், இந்த வேலை நீங்கள் எதுக்கு சார் செய்யணும்? அதனால என்ன மாப்பிள்ள, என் பொண்ணுக்காகத்தானே ஒட்டினேன். இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? விடுங்க மாப்பிள்ள. நாதஸ்வரம் வாசிக்கும் போது என்ன ஆர்வம் இருக்குமோ அதே ஆர்வத்தை போஸ்டர் ஒட்டும் போதும் நான் காமிச்சேன். என் மகன் மேல அவ்வளவு பாசம்.
நானும் தங்கச்சிங்கிற பாசத்துல தான் நிறைய போஸ்டர்ஸ் ஓட்டினேன். தீபா சீக்கிரம் கிடைக்கணும். அவ திரும்பவும் அக்கா அக்கன் வாய் நிறைய கூப்பிடுறத நான் சந்தோஷமா கேட்கணும். அவ கிடைக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அவ கிடைக்கவே கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். பார்க்கலாம் யார் ஆசை நிறைவேறுதுன்னு. நீங்க நோட்டீஸ் கொடுக்க போனீங்கல்ல, என்னப்பா ஆச்சு? அம்மா அது நாங்களும் எல்லா நோட்டீஸும் கொடுத்துட்டோமா. இந்த போஸ்டர் மூலமாவோ இல்லை நோட்டீஸ் மூலமாவோ எப்படியும் ஆடிட்டோரியமுக்கு தீபா வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரிங்கம்மா, நான் மேலே இருக்கேன். சரிப்பா. உள்ள வரலாமா சார்? சார் சொல்லுங்க. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்று சொல்லவா? இல்லை சொல்லுங்க. எனக்கு என்னமோ தீபா வருவாங்கன்னு தோணல சார். அதுவும் இல்லாம கான்ஷியஸே இல்லாதவங்க திடீர்னு எப்படி பாட்டெல்லாம் பாடுவாங்க? இதுல துங்காவால ஆபத்து வேற இருக்கு. இதெல்லாம் தெரியாம ஆண்டி தீபா வரலன்னா அந்த இடத்துலயே உயிரை விட்டுருவேன்னு வேற சொல்றாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப குழப்பமா இருக்கு சார். எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் அம்மாவோட ஆசை நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சார், ஒருவேளை தீபா வரலன்னா என்ன பண்றது? அப்புறம் கச்சேரி எப்படி சார் நடக்கும்? கச்சேரி நடக்கலன்னா சபாக்கு வர ஆடியன்ஸ் சத்தம் போட மாட்டாங்களா? அதெல்லாம் பெரிய பிரச்சனையாயிடும்ல. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணுமா? நான் என்ன பண்ணணும் சார்? ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு தீபா வரலனா நீங்கள் தான் தீபாவை நடிச்சு கச்சேரி பண்ணணும். என்னது? நான் தீபாவா நடிச்சு கச்சேரி பண்ணணுமா? சார், எனக்கு சங்கீதம்லாம் வராது சார். இதுல என்ன போய் நீங்க கச்சேரி பண்ண சொல்றீங்க? தீபா வந்து பாடலனாலும் ஆடியன்ஸால பிரச்சனை வரும். தீபாவுக்கு பதிலா நான் பாடினா அதை விட பெரிய பிரச்சனை வந்துரும் சார். இல்லைங்க, தீபா வரலனா தான் உங்களை நான் நடிக்க சொன்னேன். அது எப்படி சார் முடியும்? சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதே சார். அதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. தீபா பாடின சாங்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அதை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் அதை கேட்டு மைம் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது போதும். கச்சேரியை சமாளிச்சிடலாம். இதெல்லாம் தீபா வரலனா தான். ஆனால் அவங்க வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிங்க சார். சார், அந்த ஆடிட்டோரியத்துக்கு நீங்க உங்க நம்பர் கொடுத்தீங்களே, திரும்பவும் கால் பண்ணி விசாரிச்சு பாத்தீங்களா? இல்லைங்க, நானே ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். இதை பேசிடுறேன். ஹலோ. ஹலோ சார், நான் கார்த்தி பேசுகிறேன். சொல்லுங்க சார். சார், நம்ம போஸ்டர்ஸை பார்த்து யாராவது வந்தாங்களா? என்னோட ஃபோன் நம்பர் யாருக்காவது கொடுத்தீங்களா? சார், இங்கே பெரிய பிரச்சனையே நடந்து போச்சு சார். என்ன பிரச்சனை? அப்போ சக்தின்றவங்க விசாரிக்கிறதுக்கு அங்கே வந்தாங்களா? ஆமா சார், வந்தாங்க. அந்த ரவுடி துங்காவுக்கு பயந்துகிட்டு அவன் நம்பரை கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு அவனுக்கு ஃபோன் பண்ணும்போது ஏதோ மிரட்டிருப்பான் போல இருக்கு. அந்த பொண்ணு பயந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடிடுச்சு சார். அப்படியா? சரி, அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எதுவும் வாங்கி வச்சிங்களா? இல்ல சார், நான் அதெல்லாம் வாங்கலையே சார். போற போக்க பார்த்தா இந்த கச்சேரி வன்முறையில தான் முடியும் போல இருக்கே சார். நீங்க கச்சேரி வேணா கேன்சல் பண்ணிக்கிறீங்களா? நான் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துறேன் சார். சார், இனிமேலாம் அந்த மாதிரி எதுவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. கச்சேரி நடக்கணும், அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சார், நீங்க சொல்றதால நான் நம்புறேன். சரி, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியணும். என்ன கேளுங்க. அங்க துங்கான்ற ரவுடி கூட வேற யாராவது வந்தாங்களா? ஆமா சார், ஒரு லேடி வந்தாங்க. ஓ, ஓகே சார், தேங்க்யூ. என்ன சார், போஸ்டரை பார்த்து யாராச்சும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லைங்க, அங்கே அந்த துங்கா போய் ஏதோ குழப்பம் பண்ணியிருக்கான். என்ன சார் சொல்றீங்க? அந்த துங்கா அங்கே போய் மேனேஜர் மிரட்டி யாராவது காண்டாக்ட் பண்ணாங்கன்னா அவன் நம்பரை கொடுக்க சொல்லியிருக்கான். துங்கா அங்கேயே போயிட்டானா? அவனுக்கு எப்படி சார் இந்த ஆடிட்டோரியம் விஷயம்லாம் தெரிஞ்சது? வேற யாரு? ஐஸ்வர்யா அண்ணியா தான் இருக்கும். அவங்களா?
என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, அவங்க தான் சொல்லியிருக்கணும். அந்த துங்காவோட ஒரு லேடி வந்ததா அந்த ஆடிட்டோரியம் மேனேஜர் சொன்னார். ஏற்கனவே என் அண்ணியை நான் சக்தி வீட்லேயும் பார்த்தேன். அவங்க தான் இந்த விஷயத்தில் துங்காவோட சேர்ந்து நமக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல ஒருத்தவங்களா இருந்துகிட்டு உங்களுக்கு எதிராக ஏன் இப்படிலாம் செய்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல சார். ஆனா உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு மட்டும் நான் இங்க வந்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கும் தீபாக்கும் நடுவில் அந்த மலையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு தான் தெரியல. அதனால தான் அந்த துங்காவை தூண்டி விட்டு தீபாக்கு எதிராக எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால்தான் அவங்க தீபா மாதிரியே இருக்கிற என்ன பார்த்து ஆரம்பத்துல பயந்தாங்க. இப்போ என்ன விரோதி மாதிரி தான் அவங்க என்ன பாக்குறாங்க. அந்த மலையில் தீபா, ரம்யா, ரியா, ஐஸ்வர்யா அண்ணி இவங்க 4 பேருக்குள்ள ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போதாங்க தீபாவை கண்டுபிடிக்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியா இருந்தாச்சு, ரம்யா என்ன ஆனாங்கன்னு தெரியல. இப்போ இங்கே ஐஸ்வர்யா அண்ணி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மூலமா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உண்டு. ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாங்க புரியல. அது என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா தீபாவே வந்து சொன்னாதான் சார் தெரியும். என்ன சொல்றீங்க? அதான் சார், தீபாவே வந்து சொன்னாதான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். கரெக்ட். தீபா வர வச்சுட்டா போச்சு. சார் என்ன சார் சொல்றீங்க? தீபாவை இங்க வர வைக்க போறீங்களா? தீபா தான் எங்க இருக்காங்கன்னு கூட தெரியலையே. அப்புறம் எப்படி அவங்கள வர வைக்க முடியும்? நீங்க தான் இங்க இருக்கீங்களே, நீங்க தான் தீபாவை நடிக்கணும். தீபாவா நான் நடிக்கணுமா? ஐயோ என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு இப்படிலாம் சொல்றீங்க? நல்ல ஐடியா தான் சார். இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதை இப்பவே எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைங்க, இது நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படியா? சரிங்க சார். love you.
எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் சார். மார்னிங். நேற்று நம்ம பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ம் இருக்கு சார். நம்ம 2 பேரும் இப்போ கீழே போயிடுவோம். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறேன். நீங்கள் தீபாவோட புடவை கட்டிட்டு பின் கேட் வழியாக வந்துடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா நம்ம பிளானை நம்பி ஐஸ்வர்யா உண்மையை சொல்லுவாங்களா சார்? ஒருவேளை அவங்க உண்மையை சொல்லாம இருந்துட்டா நாம என்ன சார் பண்றது? இங்கே பாருங்க, நீங்கள் கீதான்றதை மறந்துடுங்க. தீபா பற்றி உங்ககிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மைண்ட் செட்லேயே பண்ணுங்க, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடும். சரிங்க சார். ஐஸ்வர்யா கிட்ட இருந்து நான் எப்படியாவது உண்மையை வாங்கிடுவேன்.